இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்தியா வந்து மத சார்பற்ற நாடுன்னு. மத சார்பற்ற நாடோட முழு புரிதல் என்ன அப்படின்னா, எல்லா மதங்களுமே ஒன்று கூடி வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது ஒருமித்த சட்டம் இங்கே வரணும்னா முதல்ல ஒருமைப்பாடு வர வேண்டும் என்றால் ஒற்றுமை நிலவ வேண்டும். ஒற்றுமை என்பதே இங்கே இல்லாத போது எப்படி ஒருமைப்பாடு வரும்? குற்றவியல் சட்டங்கள் இங்கே வந்து ஒன்றாக இருக்கும்பொழுது குடும்பவியல் சட்டங்கள் எதற்காக நீங்கள் பிரித்து பார்க்கிறீர்கள்னு கேள்வி எழுப்புறாங்க. சரியான கேள்வி. குற்றவியல் சட்டங்கள் சரியாக நேராக ஒரே மாதிரி சட்டம் இங்கே இருக்குன்னா வலுத்தவனுக்கு ஒரு சட்டமாகவும் தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டமாக தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே அதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்குறோம். பணக்காரர்களுக்கு எங்கே என்ன மாதிரி லோன் வாங்கினா எப்படி வெளிநாடுகளுக்கு போக முடியும், ஏழை தாழ்த்தப்பட்ட விவசாயி லோன் வாங்கினா இந்த நாட்டில் எவ்வளவு சிரமப்பட முடியுங்கிறது பட்டவர்த்தனமாக எல்லாருமே பார்த்தது. குற்றவியல் சட்டமும் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. அப்ப சிவில் சட்டம் என்பது குடும்பம் சார்ந்தது. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம், அவர்களுடைய சொத்து பிரச்சனை, சுய உரிமை, எனக்கு இந்த கணவன் வேணுமா வேண்டாமா, எனக்கு இந்த மனைவி பிடித்து இருக்கிறதா பிடிக்கவில்லை என்று குடும்பம் சார்ந்த சட்டம் இது. எனக்கு ஒரு கணவனை பிடித்திருக்கலாம், இவங்க எல்லாம் கொடுக்குற ஒரு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை பிடிக்கவில்லை, நான் திரைக்கு பின்னால் நின்று எனக்கு யார் சாட்சி கையெழுத்து போட்டு எனக்கு பொறுப்பாளராக இருந்தாரோ அவர் முன்னிலையில், எனக்கு கூட்டத்துக்கு யாரின் திருமணத்திற்கு பங்கு வகித்தார்களோ அவர்கள் முன்னிலையில் திரைக்கு பின்னால் நின்று நான் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று குலா கொடுத்துவிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். நான் எந்த லாயரையும் பார்த்து நான் வந்து என்னோட பர்சனல் இஷ்யூஸை வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. whether it's men or women, I don't want to share my personal experience with my husband to a other person. இது வந்து என்னுடைய இஸ்லாமிக் சட்டம் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. நான் எங்கே இங்கே அடிமைப்படுத்தப்படுறேன்? எனக்கு நான் ரீசன்ஸே கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த கணவரோட வாழ விருப்பம். இது ஸ்கூலா? இதுக்கு 3 மாத இடைவேளையோ 4 மாத இடைவேளையோ தேவை கிடையாது. இதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கல, அந்த ஆண் ஜமாத்தில் போய் சொல்றாரு எனக்கு இந்த மனைவி கூட வாழ விருப்பம் இல்லை, questions will be arised. ஏன்பா உனக்கு பிடிக்கல? அவர் பர்டிகுலர் ரீசன் சொல்றாரு. 3 மாதவிடாய் இடைவேளைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 மாதவிடாய் காலங்களும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவர்கள் இருவரையும் சமரசம் செய்ய முயற்சி செய்யுங்கள். This is from Quran, not from Ambedkar for anybody. This is from Quran. அவர்கள் இருவரையும் சமரசம் செய்ய முயற்சி செய்யுங்கள். சமரசமே செய்ய முடியல, அழகிய முறையில் அவர்களை பிரித்து விடுங்கள், அவர்களை நான் தன்னிறைவாக மாற்றுகிறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் என் வார கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் என் கணவன்கிட்ட நான் பிரியணுன்றதுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸையோ வேர்பல் அபியூஸோ நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கணவரும் விருப்பமில்லாத ஒரு மனைவி கூட சமுதாயத்திற்காக, சொசைட்டிக்காக, குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக கோர்ட்டு வாசப்படி ஏற தவிர்த்து எத்தனையோ பெரிய குடும்பங்களில் விவாகரத்து வாங்காம ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கணவனுக்கு மனைவியை பழிவாங்க வேண்டும் என்றால், மனைவிக்கு கணவனை பழிவாங்க வேண்டும், அவங்க எடுத்திருக்க விஷயம் என்ன தெரியுமா? கோர்ட்டு. இந்த மனைவிக்கு பிடிக்கல, விவாகரத்து கொடுக்க, என்ன தவிர நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் சந்தோஷமா இருக்கேனோ இல்லையோ நீ சந்தோஷமா இருக்க கூடாது. திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, சொத்துரிமையில வந்து உங்களுக்கு மத சட்டங்கள் வந்து இலகுவா இருக்கிறதாங்க? கம்ஃபர்டபிள், ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள். 1400 வருடங்களுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்னுடைய மார்க்கம். சோ என்னுடைய குரான்ல சொல்லி இருக்கு, பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. வாரிசு இருந்தா அந்த சொத்தை எப்படி பிரிக்கணும், வாரிசு இல்லைன்னா எப்படி பிரிக்கணும், கணவனுடைய பங்கு ஒரு மனைவிக்கு எப்படி சேர வேண்டும், எல்லாமே டீடைல்டா எனக்கு இருக்கு. ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் வித் தட். ஓகே ஃபைன். ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க. பொது சிவில் சட்டம் ஏன் வேண்டாம்? பல்வேறு சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சமூக பழக்க வழக்கங்கள் இருக்கு. இந்திய அரசியல் சாசனம் வந்து அதற்கான அடிப்படை உரிமையை வந்து நமக்கு வழங்கியிருக்கு. எந்த ஒரு சமூகத்தினரும் அவரவருக்கான சமூக கொள்கைகளை வந்து ஏற்க, பின்பற்ற, பரப்ப அனைத்து உரிமைகளையும் தந்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படை உரிமையில எதற்காக மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த இடத்துல எங்களுடைய மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது இல்லையா? இந்த 400 தனிப்பட்ட வழக்குகள்ல வந்து 4 விஷயங்கள், திருமணம், விவாகரத்து, சொத்து பிரிவு, வக்ஃபு, பாக பிரிவினை, இந்த விஷயங்கள்ல மட்டும் அவங்கவுங்க மதத்துக்குள்ளே பண்ணிக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? அதுல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றவங்க அதை பின்பற்றலாம். சரி, அதுல எனக்கு நெருடல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க? குற்றவியல் சட்டங்கள் வந்து நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா குற்றவியல் சட்டங்களே இங்க ஒரே மாதிரியா இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் வந்து தவறானது, மகாராஷ்டிராவில் வந்து அது சரியானது. அப்போ வந்து குற்றவியல் சட்டங்களே வந்து இங்கே நாட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இல்லை. இப்போ இந்த குடிமையியல் சட்டம் வந்து ஒன்றாக வரணுங்கிறதுக்கு என்ன தேவை வந்திருக்கு? எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொண்டு வரலாம், பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் இருக்குது, அதை பற்றிலாம் பேசப்படாமல் இப்போ இதை வந்து கொண்டுட்டு வரணுங்கிறதுக்கு எந்த தேவை இருக்கிறது? வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவோட அடையாளம், யூனிட்டி இன் டிவர்சிட்டி. அப்போ இந்த யூனிட்டியை யூனிஃபார்மிட்டின்னு மாற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, எல்லாருமே இந்தியர்கள் தான். இப்போ வந்து வட இந்தியாவில் வந்து அவருடைய உணவு முறை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க, நம்ம தென்னிந்தியர்கள் வந்து அரிசி, இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவோம்.
ஆனால் எல்லாரும் இந்தியர்கள் தான். அதுக்காக வந்து எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, நிர்பந்திக்க முடியாது. அது வந்து அவருடைய உரிமை. ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக சொல்லப்பட்டதை வந்து வழிகாட்டு நெறிமுறையாக வச்சிருக்கலாம். அதையும் மீறி வந்து அவங்களுடைய சட்டங்களில் வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து உரிமைகள் பறிக்கப்படுற மாதிரி இருந்தால் அது சமூக சீர்திருத்தலாமே ஒழிய அது சட்டமாக கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. தி பெஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நேரமாக மதம் சீர்திருத்தம்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த சதி மூமெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய மார்க்கத்தில் நான் பயன்பாட்டில் 1400 ஆண்டுகளாக இல்லை. உங்களுக்கு அது புதுமையாக இருக்குது, எனக்கு அது யூஸ்டு. என்னுடைய 1400 ஆண்டுகளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இப்படி கடவுள் இறந்தவுடன் மறுமணத்தை தான் ஆதரிச்சிருக்கோமே தவிர 100 ஆண்டுகளாக பெரியாரோட கொள்கை இங்கே எப்படி வேறுண்டு இருக்கோ அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னூறு மனிதர் சாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ வி ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட். மது ஒழிப்பு சட்டத்தை எங்களுக்கு எப்பயோ அமல்படுத்திட்டாங்க. சூதாட்டம் இன்னைக்கு தான் ஆன்லைன் ரம்மி கேம்பிளிங் இப்போ தான் நீங்கள் தடை செய்கிறீங்க. எங்கள் குரானில் என்னைக்கோ சூதாட்டம் தடை செய்யப்பட்டுடுச்சு, விபச்சாரம் ஒழிக்கப்பட்டுடுச்சு. ஸோ எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெண் உரிமை கொடுத்துப்பட்டுடுச்சு, பெண் படிக்கலாம், பெண்கள் நர்ஸாக இருந்திருக்காங்க, போரில் கலந்திருக்காங்க. 1400 ஆண்டுகளாக நான் சீர்திருத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு நீங்க வந்து ஒரு சீர்திருத்தத்தை நான் கொடுக்க போறேன் உனக்கு நீ வான்ற போது why I should come? இல்ல எனக்கு என்ன தேவை இருக்கு? தேவை எனக்கு பசிக்கவே இல்லைன்ற நீங்க சாப்பிடுங்கிறீங்க. எனக்கு பசிக்கல, நான் வயிறு ஃபுல்லா இருக்கு. I am filled, I am happy, I am satisfied with